ஸோ உருளைக்கிழங்கு செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு வாங்க சட்டை போட்டுன்னு உருளைக்கிழங்கு செய்வோம். அம்மாடி மணி என்னாச்சு 11:16. சரிங்களா, இது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு கஸ்டமர் வரேன்ட்டு இருக்காங்க. அந்த கஸ்டமர் கால் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து எத்தனை கிலோ வந்து செய்கிறோம் தான் ஒரு டார்கெட். ஓகேங்களா, ஆனால் கையில் புண்ணு ஆயிடக்கூடாது, சேஃபாக பண்ணணும். ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 17 கிலோ கிட்ட சீவி முடிச்சிட்டேன். மணி என்ன தெரியுங்களா, கரெக்டாக 12க்கு 5 நிமிஷம் இருக்கு, 11:50. ஸோ நம்ம 11:15க்கு ஆரம்பித்தோம். சட்டுன்னு சீவிட்டேன். இப்போ 2 கஸ்டமர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சீவிக்கலாம். அதை கொண்டு போய் மேலே காய போட்டுட்டு போய் கஸ்டமர் அட்டன் பண்ணுவோம். வாங்க. கஸ்டமர் வேறு வெயிட்டிங், அதனால சட்டுன்னு கொண்டு போயிட்டு கை தூக்க முடியலதான் கைஸ். என்ன பண்ணுறது, தூக்கி தான் நான் சிரமப்பட்டதான் வாழ்க்கையில் வாழ முடியும். போனேன்னா இப்போ 1 மணிக்கு தான் வருவேன். அதுக்குள்ளே இதை ட்ரை ஆகிட்டு இருக்கும். அதனால தான் சித்தார்த் இல்லை, சித்தார்த் பள்ளிக்கூடம் போயிட்டான். சரி, கஸ்டமர் வேற இருக்கா. சரி ஓகே, டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மீதியை சீவிக்கலாம். கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. கஸ்டமர் அடுத்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு என்னன்னே தெரியல. சரி ஓகே, நம்ம 2 மணிக்கு சமைக்கணுமேன்னு சொல்லிட்டு நானே அவங்களுக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி எனக்கு வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து சாப்பாடு வந்து தட்டைக்கொட்டை சாப்பாடு வைக்க போகிறேன். அதனால் விசில் விட்டுட்டேன். சரிங்களா, அந்த பருப்பு மட்டும் வேக வச்சிருக்கேன். மறுபடியும் வந்து சாப்பாடு தாளிச்சு விடணும். அதுக்குள்ளே சும்மா ஃப்ரீயாக தானே இருக்கும். இன்னும் இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாமே சீவி காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பேக் வேற ஃபேஸில் போட்டுருவேன் இப்போ. சரிங்களா, ஸ்கின் எல்லாமே பளிச்சு நாக்கிட்டு நான் மட்டும் ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு இது பண்ணுவோம். 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோமா, மணி கரெக்டாக 3க்கு 5 நிமிஷம் இருக்கு. ஸோ எல்லா உருளைக்கிழங்கையும் சீவியாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டை அந்த மூட்டை இருக்கு. சரிங்களா, இது எல்லாமே இப்போ இது பண்ண முடியாது, கை வலிக்குது. சரி, இதை கொண்டு போய் மேலே காய போட்டுட்டு மேலே இருக்கிறதெல்லாம் தொலைவி விட்டுட்டு வருவோம்.